திங்கட்கிழமை பேராகரிக் தாசேபண்டிங் அருகே உள்ள கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் நடந்த சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த உப்சி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஓட்டுநருக்கு மொத்தம் 18 சம்மன்கள் அனுப்பப்பட்டுள்ளதென்று முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த 18 சம்மன்களில் வேக கட்டுப்பாட்டை மீறி வாகனத்தை செலுத்தியதற்கு 13 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதென்று புக்கிட் அவான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை JSPT இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்துள்ளார். அந்த ஓட்டுநருக்கு சீட் பெல்ட் அணியாததற்காகவும் பிரேக் விளக்கு இல்லாததற்காகவும் இதற்கு முன்பு விபத்தொன்றில் சிக்கியதற்காகவும் சம்மன்கள் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் விபத்துக்குள்ளான பேருந்திற்கு 21 சம்மன்கள் கிடைக்கப்பட்டுள்ளது என்றும் அறியப்படுகின்றது. இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு முன்பே அந்த ஓட்டுநர் பல்வேறு சாலை விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளார் என்பதை காண முடிகிறதென்று யுஸ்ரி கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரிக்க மலேசிய காவல்துறையினர் சிறப்பு பணிக்குழுவை அமைக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Colors of Indiaவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். பொதுமக்களின் மைகாட் அடையாள அட்டையை கேட்கவோ வைத்திருக்கவோ அல்லது ஸ்கேன் செய்யவோ பாதுகாவலர்களுக்கு அதிகாரமோ உரிமையோ இல்லை. JPN எனும் தேசிய பதிவிலாக்கா அதனை தெளிவுபடுத்தியுள்ளது. 1990ஆம் ஆண்டு தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் 5 வகை அதிகாரிகள் மட்டுமே அவ்வாறு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். JPN அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், சுங்க அதிகாரிகள், பணியில் உள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் தேசிய பதிவிலாக்கா தலைமை இயக்குனரால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் ஆகியோரே அவர்கள் ஆவர். எனவே பாதுகாவலர்கள் அடையாள அட்டைகளை கேட்டாலோ அல்லது வாங்கி வைத்திருந்தாலோ அது சட்டத்திற்கு எதிரானது மற்றும் நடவடிக்கைக்கு உட்பட்டது என JPN பர்னாமாவிடம் கூறியது. மைகாட் தரவை ஸ்கேன் செய்ய மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதும் அனுமதிக்கப்படாது. காரணம், இது 2010 தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டது என JPN சுட்டிக்காட்டியது. வளாகம் ஒன்றில் மைகாட் அட்டையை ஸ்கேன் செய்ய மின்னணு சாதனத்தை பாதுகாவலர் பயன்படுத்திய சம்பவம் அண்மையில் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து JPN இவ்விளக்கத்தை அளித்துள்ளது. எனவே ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு நபரிடமும் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க வேண்டாம் என்றும் ஏதேனும் மீறல்கள் இருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் JPN பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. Colors of Indiaவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். அத்தியாவசிய தேவைகள் பட்டியலில் இடம்பெறாத பொருட்களான கிங் கிராப், செல்மன் மீன் உற்பத்திகள், ட்ரஃபல் காளான்கள், இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள், எசென்சியல் எண்ணெய் வகைகள், பட்டு துணிகள் மற்றும் தொழில்துறை இயந்திரங்கள் போன்றவைகளுக்கு வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் 5.0% விற்பனை வரி உட்படுத்தப்பட உள்ளதாக மலேசிய நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மறு ஆய்வு செய்த விற்பனை மற்றும் சேவை வரியின் SST வரம்பு பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது என்றும் அதேவேளை நாட்டின் வருவாயை அதிகரிக்கவும் துணை புரியும் என்றும் நிதித்துறை விளக்கப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வரி அமலாக்கம் ஒட்டுமொத்த பொருட்கள் மீது செலுத்தப்படாமல் ஆடம்பர அல்லது அத்தியாவசியமற்ற இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு மட்டுமே வரி விதித்து தேசிய வருவாயை அதிகரிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இருந்தபோதும் மேற்கண்ட ஆடம்பர பொருட்களை ஆரோக்கிய அடிப்படையில் அன்றாட வாழ்வில் இயல்பாக பயன்படுத்தி வரும் பொதுமக்கள் அப்பொருட்களை அதிக விலையில் வாங்கும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆடம்பர இறக்குமதிகள் தேசிய வருவாயில் நியாயமான பங்களிப்பை உறுதி செய்வதோடு பொதுமக்கள் உள்ளூர் உற்பத்திகளை தேர்வு செய்யும் வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். பிறந்தது முதல் ஒரு வகை இருதய நோய்க்கு உள்ளாகி இருந்த ஸ்லாங்கோர் பத்துமலையை சேர்ந்த 9 வயது சிறுமி அர்ஷிதா சாய் செல்வ கணபதி
அமெரிக்காவில் போஸ்டனில் உள்ள மருத்துவமனையில் இறந்தார். சுங்கைபுலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவியான அர்ஷிதாவிற்கு பிறந்தது முதல் ஆக்சிஜன் அளவு 70 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு மட்டுமே செயல்பட்டு வந்தது. எனவே அச்சிறுமிக்கு அமெரிக்காவின் குழந்தைகள் மருத்துவமனையான போஸ்டன் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அளிக்க வேண்டும் என தேசிய இருதய சிகிச்சை நிலையமான IJN பரிந்துரை செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் அந்த சிறுமியை சிகிச்சைக்காக அவரது பெற்றோர் போஸ்டனுக்கு அழைத்து சென்றனர். அங்கு தேவையான மருத்துவ பரிசோதனை அனைத்தும் மேற்கொள்ளப்பட்ட சுமார் 1 மாதத்திற்கு பின் அர்ஷிதா சாய்க்கு இருதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. எனினும் அவரது உடல் பலவீனமாக இருந்ததோடு மூளை மற்றும் வயிற்றில் இரத்த கசிவு ஏற்பட்டது. இதனால் கடந்த 2 வார காலமாகவே அர்ஷிதா சாய் சுயநினைவை இழந்ததோடு சுவாச கருவியின் துணையுடன் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அச்சிறுமி நேற்று இறந்ததாக அர்ஷிதா சாயின் உறவினர் ஒருவர் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். தற்போது அமெரிக்காவில் இருந்து அர்ஷிதா சாயின் உடலை பத்துமலையில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் உதவியோடு அவரது பெற்றோர் செய்து வருகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிபொருள் பம்ப்களை மாற்றுவதற்காக ஹோண்டா மலேசியா தனது 87,490 வாகனங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. எரிபொருளில் நீண்ட நேரம் ஊறிய பிறகு எரிபொருள் பம்ப் விரிவடையக்கூடும். இதனால் வாகனம் இயக்கப்படுவதை அது தடுக்கலாம் அல்லது வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதன் இயந்திரம் நின்றுவிடலாம் என ஹோண்டா நிறுவனம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. இப்பிரச்சனையில் ஜாஸ், சிட்டி, சிவிக், எக்கார்ட், BRV, HRV, CRV மற்றும் ஒடிசி ஆகிய மொத்தம் 84,073 வாகனங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. எஞ்சிய 3,417 வாகனங்கள் உயர் அழுத்த எரிபொருள் பம்ப் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளன. நீண்ட நேரம் பயன்படுத்துதல் மற்றும் அதிகப்படியான அழுத்தம் காரணமாக இது விரிசலையோ அல்லது எரிபொருள் கசிவையோ ஏற்படுத்தலாம். அதோடு வாகனம் ஓட்டும் போதோ அல்லது செயலற்ற நிலையில் இருக்கும் போதோ பெட்ரோல் வாசனையை வெளியேற்றலாம். இந்த உயர் அழுத்த எரிபொருள் பம்ப் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவை 2023, 2024 ஆண்டுகளில் வெளியான சிவிக் மற்றும் 2024 வெளியான CRV மாடல்களாகும். பாதிக்கப்பட்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்படும் என்றும் அதில் திரும்ப பெறுதல் விவரங்கள் பற்றிய தகவல்களும் இருக்கும் என்றும் ஹோண்டா தெரிவித்துள்ளது. ஹோண்டா டச் செயலி வாயிலாகவும் அவர்கள் அதை சரிபார்த்துக் கொள்ள முடியும். நேற்று குவாந்தான் பிரா சுங்காய் திரியாங் ஆற்றங்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கணவருக்காக காரில் 4 மாத குழந்தையுடன் காத்திருந்த பெண் ஒருவர் நீரோட்டத்தில் அடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் அமர்ந்திருந்த பெருடுவா பேதா வாகனம் திடீரென்று முன்னோக்கி நகர்ந்து அருகிலுள்ள ஆற்றில் விழுந்தபோது அப்பெண் காரில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய 4 மாத குழந்தையை தன் கணவரிடம் ஒப்படைத்துள்ளார் என்று பிரா காவல்துறை தலைவர் ஜுல்கிஃப்லி நசீர் தெரிவித்துள்ளார். பின்னர் தான் ஆற்று நீரோட்டத்தில் 31 வயதான சக்கீரா அகோப் பரிதாபமாக அடித்து செல்லப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகள் அப்பெண்மணியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் மழை காரணமாக தேடும் பணி இன்று மாலை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் அறியப்படுகின்றது.